அனைவருக்கும் வணக்கம். நம்ம முந்தின வீடியோவில் திணை பற்றி படித்தோம். திணையில் அகத்திணை, புறத்திணை, அது எத்தனை வகைப்படும் அப்படின்றத பற்றி நம்ம போன வீடியோவில் படித்தோம். இப்போ இந்த வீடியோவில் அந்த அகத்திணை புறத்திணை எந்த பாடத்தில் வருது அப்படின்றத பற்றியும் அதை பற்றி கொஞ்சம் டெஃபினேஷனாக கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்கலாம் வாங்க. பொருள் இலக்கணம். பொருள் இலக்கணம் அப்படின்னா அகம் புறம் ரெண்டுத்தையும் பற்றி படிக்கிறது தான் பொருள் இலக்கணம். இப்போது பொருள்னால் என்ன அப்படின்னா ஒழுக்கமுறை. பொருள் இலக்கணம் அப்படின்னா ஒழுக்கத்தை பற்றி படிக்கிறது தான் அகம் புறம் அதோட ஒழுக்கத்தை பற்றி படிக்கிறது தான் பொருள் இலக்கணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அகத்திணைனா என்ன? அகத்திணைனா தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலைகளை பற்றி கூறுவது அகத்திணை எனப்படும். புறத்திணைனா போர், வீரம், கொடை, புகழ், அறநெறி முதலிய வாழ்க்கையின் புறக்கூறுகளை பற்றி கூறுவது புறத்திணை ஆகும். அகத்திணை நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். அகத்திணை 7 வகைப்படும். அது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்திணை. இது இப்போ அகத்துக்கும் புறத்துக்கும் பொதுவான 2 திணைகள் இருக்குது. கைக்கிளை, பெருந்திணை. அகத்துக்கும் புறத்துக்கும் பொதுவான திணை கைக்கிளை, பெருந்திணை. இப்போ இந்த முதல் 5ம் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த முதல் 5ம் நம்ம அன்பின் ஐந்திணைகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த முதல் 5ம் அன்பின் ஐந்திணைகள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த அன்பின் ஐந்திணைகளை பற்றி நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ குறிஞ்சி திணை. இப்போ என்ன பார்க்குறோம் நம்ம? குறிஞ்சி திணைனா என்னென்னா தலைவனும் தலைவியும் தமக்குள்ளே கண்டு காதல் கொள்வது போல் அமைவது குறிஞ்சி திணை எனப்படும். தலைவனும் தலைவியும் காதல் கொள்வது போல் அமைவது குறிஞ்சி திணை எனப்படும். இப்போ முல்லை திணைனா என்னென்னா காதலன் பொருள் ஈட்டுவதற்கோ போர்க்களத்திற்கோ கல்வி கற்பதற்கோ தூதுவனாகவோ சென்ற நேரத்தில் பிரிந்திருக்கும் சூழலில் காதலி காத்திருப்பது முல்லை திணை எனப்படும். அதான் காதலன் எங்கே வெளியில் போயிட்டாங்க பொருள் ஈட்டுவதற்கோ அல்லது போர்க்களத்திற்கோ கல்வி கற்பதற்கோ தூதுவனாகவோ சென்ற நேரத்தில் பிரிந்திருக்கும் ஒரு சூழலில் காதலி காத்திருப்பது முல்லை திணை எனப்படும். அடுத்து மருதை திணைனா என்னன்னா தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையே பல்வேறு காரணங்களால் பிணக்குகள் வரலாம். இதனை ஊடல் என்றும் கூறுவர். இதனை நம்ம ஊடல்னு சொல்லலாம். இந்த ஊடலை குறிக்கும் திணை மருத திணை எனப்படும். ஊடலை குறிக்கும் திணை, இது 1 மார்க்கில் கூட கேட்கலாம். ஊடலை குறிக்கும் திணை மருத திணை எனப்படும். நெய்தல் திணைனா என்னன்னா கடலில் மீன்பிடிக்க சென்றோ பிற காரணங்களாலோ தலைவன் பிரிந்து சென்று திரும்பி வர இயலாத சூழலில் தலைவி அவனுக்காக கவலைப்பட்டு இறங்கி நிற்றலை நெய்தல் திணை எனப்படும். இந்த மாதிரி கடலில் மீன் பிடிக்க சென்றோ இல்லை பிற காரணங்களாலோ கணவன் பிரிந்து சென்று திரும்பி வர இயலாத சூழலில் இறங்கி நிற்றலை நெய்தல் திணை எனப்படும். பாலைத்திணைனா தன் ஊரிலே வறட்சியின் காரணமாக வெளியூர் சென்று பொருளீட்டி வரலாம் என்று தலைவன் பிரிந்து செல்லும் நேரத்தில் இல்லத்தில் இருக்கும் தலைவியின் நிலை குறித்து கவலைப்படுதல் பாலைத்திணை எனப்படும். தன்னோட ஊரில் கஷ்டமாக இருக்குது, அதனால் நம்ம பொருளீட்டி வரலாம்னு சொல்லிட்டு வெளியூருக்கு போகலான்னு பார்த்தா நம்மளோட இல்லத்தில் நம்ம மனைவி தனியாக இருப்பாளேன்னு சொல்லிட்டு அவளை பற்றி கவலைப்படுறது தான் இந்த பாலைத்திணை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அகத்திணையில் முதற் பொருள் அப்படின்னு சொல்கிறோம். முதற் பொருள் எப்படின்னா நிலமும் பொழுதையும் பற்றி கூறுறது தான் முதற் பொருள். நிலமும் பொழுதையும் பற்றி படிக்கிறத நம்ம முதற் பொருள் சொல்கிறோம். இப்போது நிலம் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். என்னென்ன அப்படின்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இது 5ம் நிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிஞ்சி எதை சார்ந்தது அப்படின்னா மலையும் மலையை சார்ந்த இடமும், மலைப்பகுதியை தான் நம்ம குறிஞ்சி அப்படின்னு சொல்கிறோம். முல்லை காடும் சார்ந்த இடமும், மருதம் வயல் சார்ந்த இடமும் மருதம் சொல்கிறோம். நெய்தல்
கடலும் கடலும் சார்ந்த இடமும். பாலைனா சுரமும் சுரம் சார்ந்த இடமும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பொழுது. பொழுதுனா 2 வகைப்படும். அவை பெரும்பொழுது சிறுபொழுது. பொழுது பெரும்பொழுது சிறுபொழுது அப்படின்னு சொல்கிறோம். பெரும்பொழுதுனா ஓராண்டின் 6 கூறுகள். பெரும்பொழுதுனா ஓராண்டின் 6 கூறுகளை பற்றி படிக்கிறோம். ஒரு ஆண்டில் ஒரு வருஷத்துக்கு 6 கூறுகள் அப்படி 6ஆக பிரித்து நம்ம படிக்கலாம். கார்காலம். கார்காலம் கார்காலம் ஆவணி புரட்டாசி. கார்காலம் ஆவணி புரட்டாசி. குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை. கார்காலம் மழைக்காலம். மழைக்காலம் ஆவணி புரட்டாசி. குளிர்காலம்னா ஐப்பசி கார்த்திகை. முன்பனி காலம் அப்படின்னா மார்கழி தை. மார்கழி தை வந்து நல்லா குளிராக இருக்கும். பின்பனி காலம்னா மாசி பங்குனி. இளவேநீர் காலம் கொஞ்சம் வெயில் அப்போ தான் எட்டி பார்க்கும். சித்திரை வைகாசி. முதுவேநீர் காலம்னா அந்த வெயில் வந்து கொஞ்சம் முடிகிற டைமில் நம்ம முதுவேநீர் காலம் அப்படின்னு சொல்கிறோம். இளவேநீர் காலம் முதுவேநீர் காலம் சொல்லிட்டு மொத்தம் 6 கூறுகளாக பிரிக்கிறாங்க ஒரு வருஷத்தை. இப்போது அடுத்து சிறுபொழுது. சிறுபொழுதுனா ஒரு நாளோட 6 கூறுகள். ஒரு நாளை வந்து 6 கூறுகளாக பிரிக்கிறாங்க. என்னென்னா காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம், வைகறை. இந்த மாதிரி 6 கூறுகள் பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு காலை வந்து 6 மணி முதல் 10 மணி வரை. காலை ஃபஸ்ட்டு கூறு வந்து காலை 6 மணி முதல் 10 மணி வரை. நண்பகல்னால் எதை குறிக்கிறதுனா 10 மணி முதல் 2 மணி வரை. மாதிரி ஏற்பாடு வந்து 2 மணி முதல் 6 மணி வரை. ஏற்பாடு 2 மணி முதல் 6 மணி வரை. மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை. யாமம் இரவு 10 மணி முதல் 2 மணி வரை. வைகறை 2 மணி முதல் காலை 6 மணி வரை. இதுதான் அகத்திணை. மீதி வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.